Hi students, welcome to Max video lesson 12th standard chapter 2 complex numbers. Last video ல modulus of a complex number ஓட definition பார்த்தோம். அதாவது distance between origin and that complex number. ஒரு கலப்பெண்ணிற்கும் ஆதிக்கும் இடைப்பட்ட தொலைவு. அதாவது நம்ம கலப்பெண்ணின் மட்டு அப்படின்னு define பண்ணோம். Modulus of a complex number. இந்த வீடியோல modulus ஓட some properties நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே கான்ஜுகேட் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருக்கோம். அப்போ அதையும் இதையும் நம்ம என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ணி படிக்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் பார்க்க போறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட்ல z1 plus z2 the whole bar is equal to z1 bar plus z2 bar. அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சம் பண்ணிக்கிட்டு கான்ஜுகேட் எடுத்தா வரக்கூடிய ஆன்சரும், தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டு சம் பண்ணினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரெண்டுமே எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அதான் z1 plus z2 the whole bar தனித்தனி பாராட்டு நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அதான் அதுக்கு மீன். அதே மாதிரி மைனஸ்ல இருந்தாலும் the whole bar நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனி பாராட்டு பிரிக்கலாம். ப்ராடக்ட்ல இருந்தாலும் தனித்தனி பாராட்டு நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். z1 z2 the whole bar is equal to z1 bar into z2 bar. அதாவது z1 க்கு தனியா பார் போடலாம், z2 க்கு தனியா பார் போட்டு இங்க இடையில என்ன ஆபரேஷன் இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், இடையில போட்டுக்கணும். சரியா? சரி. அதே மாதிரி z1 by z2 the whole bar அதையும் நம்ம எப்படி பிரிச்சிடலாம், z1 bar by z2 bar. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி z power n the whole bar. அதாவது பவரையும் பாரையும் நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இங்க பவர் போட்டுட்டு பார் போட்டிருக்கு, இங்க பார் போட்டு என்ன பண்ணிக்கும், பவர் எடுத்துருவோம். ரெண்டுமே இப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். இது எல்லாமே கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இதே மாதிரி மாடுலஸ்லயும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரியா? அதாவது பார் போடுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், மாடுலஸ் போட்டு எழுத போறோம். அப்ப இங்க z1 plus z2 the whole modulus, z1 minus z2 the whole modulus அப்படி போட்டு இங்க என்ன பண்ண போறோம், எழுத போறோம். சரியா? இப்ப அதுல ஃபர்ஸ்ட் டூ ப்ராப்பர்ட்டிஸ் நான் பிளாங்கா விட்டுருக்கேன். நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டில இருந்து எழுதுறோம். இப்போ z1 z2 the whole bar equal to modulus of z1 z2 the whole modulus is equal to modulus of z1 into modulus of z2. அதாவது ஒரு மாடுலஸ் இருக்கு, அதுக்குள்ள ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் தனித்தனியா நான் என்ன பண்ணிருக்கேன், மாடுலஸ் போட்டிருக்கேன். சரியா? அப்ப z1 into z2 the whole modulus is equal to modulus of z1 into modulus of z2. Next property z1 by z2 the whole modulus is equal to modulus of z1 by modulus of z2. இங்க பார் போட்டு தனித்தனியா பிரிச்சு எழுதிருக்கோம், இங்க மாடுலஸ் போட்டு தனித்தனி மாடுலஸ் ஆட்டு என்ன பண்ணிருக்கோம், பிரிச்சு எழுதிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிதான், z power n the whole modulus is equal to modulus of z the whole power n. அதாவது n பவர் n போட்டுட்டு மாடுலஸ் போட்டுருக்கோம், இங்க மாடுலஸ் போட்டுட்டு பவர் n மேல என்ன பண்ணிருக்கோம், ரைஸ் பண்ணிக்கும். ரெண்டு ஆன்சருமே இப்படிதான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சரியா? சரி. இப்போ பிளஸ்ல இருந்தா மாடுலஸ்ல எப்படி எழுதுறோம் பாருங்க. modulus of z1 plus z2 is not equal to modulus of z1 plus modulus of z2. அதாவது z1 plus z2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மாடுலஸ் எடுத்தா கிடைக்கக்கூடிய ஆன்சரும், தனித்தனியா மாடுலஸ் எடுத்துட்டு ரெண்டையும் பிளஸ் பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ரெண்டுமே எப்படிதான் இருக்கும், வேற வேறையா இருக்கும். சரியா? ஆனா கான்ஜுகேட்ல அப்படி இல்ல, பிளஸ் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் கான்ஜுகேட் எடுத்துட்டு பிளஸ் பண்ணாலும் ரெண்டு ஆன்சருமே சேமா தான் இருக்கும். ஆனா மாடுலஸ்ல அப்படி கிடையாது. modulus of z1 plus z2 is not equal to modulus of z1 plus modulus of z2. அதே மாதிரி modulus of z1 minus z2 is not equal to modulus of z1 minus modulus of z2. அதாவது என்னது அப்படின்னா, பிளஸ்லயும் மைனஸ்லயும் இருந்தா நீ தனித்தனி மாடுலஸ் ஆட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது. ப்ராடக்ட்லயும் கோஷன்லயும் இருந்தா, அதாவது பெருக்கல்லையும் வகுத்துலயும் இருந்தா the whole modulus தனித்தனி மாடுலஸ நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சு போடலாம். ஆனா பிளஸ்லயும் மைனஸ்லயும் இருந்தா the whole modulus நீங்க தனித்தனி மாடுலஸ் ஆட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது. அப்படி பிரிச்சு எழுந்தீங்கன்னா அந்த ரெண்டுமே எப்படிதான் இருக்கும், வேற வேறையா தான் இருக்கும், நாட் ஈக்குவலா தான் இருக்கும். சரி, இப்ப நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த சம்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், modulus of z1 modulus of z2 கண்டுபிடிச்சிருப்போம், அந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி modulus of z1 plus z2 கண்டுபிடிச்சிருப்போம், அதையும் பிளஸ் பண்ணி பாருங்க. ரெண்டு ஆன்சருமே எப்படிதான் இருக்கும், வேற வேறையா தான் இருக்கும். சரியா? நம்ம அதை இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த சம் தான். இதுல மாடுலஸ் ஆஃப் z1 ஓட வேல்யூ 5,
மாடுலஸ் ஆஃப் Z2 ஓட வேல்யூ 13. இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 பாத்தீங்கன்னா 5 பிளஸ் 13 வந்து என்ன ஆகுது 18 ஆகுது. அதே சமயம் மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 8√2 வந்திருக்கு. புரியுதா இல்லையா? அப்ப இதுல மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 அதாவது ஆட் பண்ணிக்கிட்டு மாடுலஸ் எடுத்த வந்த ஆன்சர் 8√2. இது தனித்தனியா மாடுலஸ் எடுத்து வச்சிருக்கோம். அது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வருது 18 வருது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 is not equal to மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2. சொல்ல புரிஞ்சுதா? அப்ப இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாடுலஸ்க்குள்ள ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளஸ்லயோ இல்லைன்னா மைனஸ்லயோ இருந்தா அதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது தனித்தனியா மாடுலஸ் கண்டுபிடிக்க கூடாது. அப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் Z1 ஓட Z1 plus Z2 is equal to மாடுலஸ்க்குள்ள Z1 ஓட வேல்யூவையும் Z2 ஓட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதை ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாத்தணும். மாத்திக்கிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும் மாடுலஸ் எடுக்கணும். சொல்ல புரிஞ்சுதா இல்லையா? தனித்தனி மாடுலஸ் போட்டு என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது. எப்படி கேட்டிருக்கோ அதே மாதிரி செய்யணும். தனித்தனி மாடுலஸா கேட்டு பிளஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி பண்ணணும். சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு மாடுலஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். சொல்ல புரிஞ்சா? அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 is not equal to மாடுலஸ் ஆஃப் Z1 plus மாடுலஸ் ஆஃப் Z2. அதே மாதிரி மைனஸ்ல இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது தனித்தனியா பிரிக்க கூடாது. சொல்ல புரிஞ்சுதா இல்லையா? ஆனா ப்ராடக்ட்லயும் கோஷன்லயும் இருந்தா நம்ம மாடுலஸ்ல எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணலாம் தனித்தனியாட்டு பிரிச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? 10 example 2.10 find the following. First sum modulus of 2 plus I by minus 1 plus 2I. இப்போ சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இப்போ இங்க மாடுலஸ்க்குள்ள ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வகுத்தல்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியா மாடுலஸ் போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்போ நீங்க கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தா கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். ஏன்னா மாடுலஸ் இருந்தது அப்படின்னா கான்ஜுகேட் எல்லாம் எடுத்து என்ன பண்ண வேணாம் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். சரியா? இப்போ கான்ஜுகேட் பார் இருக்கு சும்மா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க கான்ஜுகேட் எடுத்து கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணி தான் செய்யணும். மாடுலஸ்க்குள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டர்ல வந்தது அப்படின்னா அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷன்ல வந்தது அப்படின்னா நீங்க கான்ஜுகேட் எல்லாம் ஒன்னும் எடுக்க வேணாம். நீங்க அப்படியே என்ன பண்ணா போதும் மாடுலஸ் எடுத்தா போதும். இப்போ சொல்யூஷன் பாருங்க. क्वेश्चन எழுதி என்ன பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டருக்கு தனியா மாடுலஸ் டினாமினேட்டருக்கு தனியா மாடுலஸ். அப்ப மாடுலஸ்க்குள்ள ஃபார்முலா என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாடுலஸ்க்குள்ள ஃபார்முலால ரூட் எடுத்து மைனஸும் போடக்கூடாது ஐயும் போடக்கூடாது. சரியா? ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 plus I is equal to square root of 2 square plus I எழுதக்கூடாது. ஐக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு 1 எதுவுமே இல்லைன்னா 1 அப்போ 1 square divided by இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் போடக்கூடாது 1 square plus 2 square. நீ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா root 4 plus 1 divided by root 1 plus 4 அப்போ root 5 divided by root 5 அப்போ அந்த ரெண்டும் கட்டாயி என்ன வந்துரும் 1 வந்துரும். புரியுதா இல்லையா? இப்போ செகண்ட் சம் பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பருமே எப்படி இருக்கு ப்ராடக்ட்ல இருக்கு 1 plus I the whole bar into 2 plus 3I into 4I minus 3. சரியா? இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் given காம்ப்ளெக்ஸ் நம்பர் given காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படியே எழுதிருக்கோம் மாடுலஸ் போட்டு எழுதிருக்கோம். அப்ப இதுல மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலுமே மூணுமே எப்படிதான் இருக்கு ப்ராடக்ட்ல இருக்கு. அப்ப மூணையுமே நீங்க என்ன பண்ணலாம் தனித்தனி பாராட்டு போட்டுடலாம். equal to மாடுலஸ் ஆஃப் 1 minus I into modulus of 2 plus 3I into modulus of இதனா first standard formula எழுதிங்க minus 3 plus 4I அது real part first imaginary part ரெண்டாவது எழுதிங்க. இதுல 1 plus I க்கு bar தான் எடுத்துருக்கேன் 1 plus I க்கு conjugate எடுத்தா என்ன வரும் 1 minus I அதை என்ன பண்ணிக்க தனியாட்டு ஒரு modulus போட்டிருக்கேன். சரியா? நீங்க தனித்தனியா modulus போடும்போது சைன் மாறும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இங்க 1 plus I ல இங்க என்ன இருக்கு conjugate இருக்கு. அதனால அந்த 1 plus I என்னவா இருக்கு 1 minus I போட்டிருக்கேன். அதே மாதிரி மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்காது. அந்த மூணுமே ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால தனித்தனியாட்டு என்ன பண்ணிருக்கேன் மாடுலஸ் போட்டிருக்கேன். தனித்தனியா மாடுலஸ்க்குள்ள ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஏன்னா 1 ஸ்கொயர் 1 பிளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 டைரக்டாவே ஸ்கொயர் பண்ணி போட்டேன். இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணா 16. இப்போ root 2 into root 13 into root 25 அதுல root 25 க்கு root எடுத்துட்டோம்னா 5 வந்துரும். root 2 க்கும் root 13 க்கும் root எடுக்க முடியாது. அதனால அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே ரூட்டுக்குள்ளால எழுதி root 26 மல்டிப்ளை பண்ணி root 2 into root 13 root 26 25 க்கு root எடுத்தா என்ன வந்துரும் 5 வந்துரும். சொல்ல புரிஞ்சா? அப்ப இங்க கொஸ்டின்ல இருந்தனால தனித்தனியா மாடுலஸ் போட்டு பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் ப்ராடக்ட்ல இருந்தனால தனித்தனியா மாடுலஸ் போட்டு பண்ணிட்டோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.
அப்ப இதுலயும் எல்லாமே ப்ராடக்ட்லயும் கோஷியன்ட்லயும் தான் இருக்கு. மாடுலஸ்க்குள்ள 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. I ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 2 plus I the whole power 3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது 1 plus I the whole square ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட்டா இல்லையா? அப்ப இங்க வந்து இடையில பிளஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் இன் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அங்க வந்து என்னது இல்ல பிளஸோ மைனஸோ இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாமே ப்ராடக்ட்லயும் கோஷியன்ட்லயும் இருக்கனால தனித்தனியாட்டே மாடுலஸ் போட்டுடலாம். இப்ப சொல்யூஷன் பாருங்க. சரி, அப்ப क्वेश्चन எழுதி இங்க தனித்தனியா மாடுலஸ் போட்டுருக்கேன். அப்ப I க்கு தனியா மாடுலஸ், அடுத்தது இங்க 2 plus I க்கு மாடுலஸ் போட்டுட்டு பவர் 3 மேல போட்டுறேன். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். மாடுலஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பவரை மேல போட்டுக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் மாடுலஸ் ஆஃப் 1 plus I the whole square. நியூமரேட்டர்ல 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அந்த ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கறதால அதுக்கு தனியா மாடுலஸ் போட்டிருக்கேன். டினாமினேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதுக்கு தனியா மாடுலஸ் போட்டிருக்கேன். சரிதானா? சரி, அப்ப இங்க மாடுலஸ் ஆஃப் I, மாடுலஸ் ஆஃப் I நீங்க ஒண்ணுன்னே படிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க எப்போதும் போல ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர். அதுல ரியல் பார்ட் இல்ல, அதனால நம்ம அதுக்கு போட வேணாம். இருந்தா ஸ்கொயர் பண்ணணும், இல்லைன்னா வேண்டாம். அப்ப இமேஜினரி பார்ட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணா போதும். இங்க I இருக்கனால ரூட் 1 இன்டு இங்க ரூட் 1. ஏன்னா I ஸ்கொயர், ஐன்னா ஐ எடுக்க கூடாது, ஐக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 1 மட்டும் தான் எடுக்கணும். அப்போ 1 ஸ்கொயர் 1, அப்ப ரூட் 1. இது எப்படி ரூட் 5 ஆச்சு? 2 ஸ்கொயர் 4 பிளஸ் இங்க ஒரு 1 ஸ்கொயர் 1, அப்போ 4 பிளஸ் 1 5, ரூட் 5 கியூப். அதே மாதிரி டினாமினேட்டர் ரூட் 2 ஸ்கொயர். அது எப்படி ரூட் 2 ஸ்கொயர் வந்தது? இங்க ரூட்டுக்குள்ள 1 ஸ்கொயர் 1 பிளஸ் இங்கேயும் ஐக்கு பக்கத்துல 1 இருக்கறனால 1 ஸ்கொயர் 1, அப்போ 1 பிளஸ் 1 2 ஆயிடும். அப்போ ரூட் 2 ஆயிடும். கரெக்டா இல்லையா? அப்ப ரூட் 2 ஸ்கொயர். அப்ப இதுல ரூட் 1 நம்ம அப்படி விட்டலாம், ஏன்னா ரூட் 1 ஓட வேல்யூ 1 தான். அது ரூட் 5 கியூப ரூட் 5 இன்டு ரூட் 5 இன்டு ரூட் 5 னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு ரூட் 5 சேர்ந்தா ஒரு 5 வந்துரும், மிச்சம் ஒரு ரூட் 5 கிடைக்கும். அப்ப 5 ரூட் 5 பை ரூட் 2 க்கு ஸ்கொயர் எடுத்தா 2 வரும். ரைட்டா? ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும், அப்ப வெறும் 2 மட்டும் ஆன்சர் ஆகும். இந்த ரூட் 5 பவர் 3 நான் எப்படி பிரிச்சிருக்கேன்? ரூட் 5 இன்டு ரூட் 5 இன்டு ரூட் 5, அப்ப ரெண்டு ரூட் 5 சேர்ந்தா ஒரு 5, மிச்சம் ஒரு ரூட் 5. புரியுதா இல்லையா? அப்ப இதுல 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ராடக்ட்லயும் கோஷியன்லயும் இருக்கனால நம்ம தனித்தனியாட்டு என்ன பண்ணிட்டோம், மாடுலஸ் எடுத்துட்டோம். நான் தனித்தனியா ரூட் ஃபார்முலால ஸ்கொயர் பண்ணிலாம் போடல, டைரக்டாவே சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் எழுதி கூட என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அது எப்படி வந்தது? மாடுலஸ் ஆஃப் I க்கு அங்க ரியல் பார்ட் இல்ல, அதனால 0. அடுத்து இமேஜினரி பார்ட்ல அங்க I இருக்கு, அப்ப அங்க 1 I தானே இருக்கு, அப்ப 1, அப்ப ரூட் 1 ஸ்கொயர் 1. அதே மாதிரி இங்க 2 plus I இருக்கு, அப்போ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 1 ஸ்கொயர். I ஸ்கொயர் போடவே கூடாது, ஐக்கு பக்கத்துல 1 இருக்கு, அப்போ 1 ஸ்கொயர் 1, அப்போ 4 பிளஸ் 1 5. அதே மாதிரி டினாமினேட்டர்ல 1 ஸ்கொயர் 1 பிளஸ் ஐக்கு பக்கத்துல ஒரு 1, அப்போ 1 ஸ்கொயர் 1, அப்போ 1 பிளஸ் 1 வந்து 2 ஆகும். சொல்ல புரிஞ்சா இல்லையா? சரி, அப்ப நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் வரும்போது கோஷியன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், தனித்தனியாட்டே பிரிச்சு என்ன பண்ணிடலாம், மாடுலஸ் போட்டுடலாம். இல்ல கான்ஜுகேட்லாம் எடுத்து பண்ணிடாதீங்க, கான்ஜுகேட்லாம் எடுத்து பண்ணீங்கன்னா சம் பெருசா தான் வரும். சொல்ல புரிஞ்சா? அதே மாதிரி இங்க 1 plus I பார் இருந்தனால நான் அதை என்னவாட்டும் மாத்திருக்கேன், 1 minus I ஆட்டும் மாத்திருக்கேன். மத்தபடி மீதி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன், தனித்தனி பாரா தனித்தனி மாடுலஸா போட்டு பண்ணிருக்கேன். சொல்ல புரிஞ்சா இல்லையா? சரி, next sum, exercise 2.5, first sum, find the modulus of the following complex numbers. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்கு, அதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். first sum 2I by 3 plus 4I. அத ஹோம்வொர்க் கட் பண்ணீங்க. நியூமரேட்டருக்கு தனியா the whole modulus போட்டுக்கணும் மேல, அதுக்கப்புறம் தனித்தனியா என்ன பண்ணிடணும், மாடுலஸ் போட்டு பண்ணிடணும். சரியா? சரி, இப்போ செகண்ட் சம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா செய்யணும். 2 minus I by 1 plus I plus 1 minus 2I by 1 minus I. அப்ப இதுல என்ன பண்ணணும், மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப the whole modulus போடணும். சொல்யூஷன் பாருங்க, the whole modulus போட்டுட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா LCM எடுத்திருக்கேன். நீங்க தனித்தனியாட்டு மாடுலஸ் போட்டு பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க இடையில என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. இடையில பிளஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணக்கூடாது, தனித்தனியா மாடுலஸ் போடக்கூடாது. அப்ப இந்த ரெண்டு கோஷியன்ல தானே இருக்கு, வவுத்தல்ல தானே இருக்கு, அப்ப அந்த ரெண்டுக்கும் தனித்தனியா மாடுலஸ் போடலாமான்னு கேட்டா போடக்கூடாது. ஏன்னா இதுல ஹோல் மாடுலஸ், இந்த இதுக்கும் இடையில மட்டும் மாடுலஸ் இருந்தது அப்படின்னா நியூமரேட்டருக்கு தனியா மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனியா மாடுலஸ் போடலாம். இங்க மொத்தமாலாம் மாடுலஸ் இருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிளஸ்ல இருக்கும்போது மைனஸ்ல இருக்கும்போது தனித்தனி மாடுலஸ் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டினாமினேட்டரோட LCM எடுத்து நம்ம என்ன பண்ணணும், மொத்தமா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாத்தணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், தனித்தனி மாடுலஸ் ஆட்டு போட்டு செய்யணும். அப்ப டினாமினேட்டர்ல 1 plus I into 1 minus I நம்ம என்ன பண்ணிருக்கோம், LCM ஆட்டு எடுத்துக்கோம்.
அப்ப இந்த 1 minus i இங்க மல்டிப்ளை பண்ணும், இந்த 1 plus i இங்க மல்டிப்ளை பண்ணும். அப்ப 2 minus i க்கு கூட 1 minus i மல்டிப்ளை பண்ணும், இடையில பிளஸ் போட்டுட்டு இந்த 1 minus 2i கூட இந்த 1 plus i என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணும். அப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படினாலே ஞாபகத்துக்கு வர வேண்டியது r into r plus i into i. அது எல்லாம் ஒரு பிராக்கெட்ல பிளஸ் அடுத்த பிராக்கெட்ல r into i plus i into r. அந்த மெத்தட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க முதல்ல r into r, அப்போ 1 into 2 அடுத்தது i into i. அப்போ மைனஸ் i மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் i into i ஸ்கொயர் வரும். அப்போ பிளஸ் i ஸ்கொயர் தான், ஆனா i ஸ்கொயரோட வேல்யூ -1 வரும்ல. அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் -1. அப்போ r மல்டிப்ளை பண்ணிட்டோம், இங்க i மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்த பிளஸ் அடுத்த பிராக்கெட் ஆரம்பிச்சு பிராக்கெட் பிளஸ் போட்டு அடுத்த பிராக்கெட்டுக்குள்ள மாத்தி மல்டிப்ளை பண்ணோம். 2 into -i minus 2i minus i into 1 minus i. அது எல்லாம் ஒரு பிராக்கெட்ல புரிஞ்சதா இல்லையா? பிளஸ் நெக்ஸ்ட் இங்கோல r மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 1, நெக்ஸ்ட் மைனஸ் 2i ஐயும் பிளஸ் i ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப i into i என்ன ஆகும்? i ஸ்கொயர் ஆகும். i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப minus 2 ஐயும் -1 ஐயும் மல்டிப்ளை பண்ணா +2. தென் பிளஸ் போட்டு அடுத்த பிராக்கெட்ல மாத்தி மல்டிப்ளை பண்ணும். 1 into i minus 2i into 1 minus 2i. கரெக்ட்டா? பை a plus b into a minus b ஃபார்முலா அப்படிதான் இருக்கு. அப்ப a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான், ஆனா இங்க i ஸ்கொயர்ல வரும் b ஸ்கொயருக்கு பிளேஸ்ல. அப்ப i ஸ்கொயருக்கு மைனஸ் வரும். அப்ப அந்த மைனஸும் ஃபார்முலா மைனஸும் பிளஸ் ஆயிடும். இப்ப நம்மளுக்கு இங்க கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் சரி LCM மாத்தி எடுத்து செய்தாலும் சரி ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். அப்ப இங்க a plus b into a minus b ஃபார்முலா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர், நியூமரேட்டர்ல இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் பிளஸ் இந்த ரெண்டையும் தனியா மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளிகேஷன்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். r into r plus i into i, அது எல்லாம் ஒரு பிராக்கெட்ல பிளஸ் அடுத்த பிராக்கெட்ல r into i plus i into r. அந்த மெத்தட் படி தான் நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்றோம். சரிதானா இல்லையா? சரி, இனி நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வருது பாருங்க. 2 minus 1 1 minus 2i minus i minus 3i 1 plus 2 3 plus 3 i minus 2i minus i by 2. கரெக்ட்டா இல்லையா? சரி, அப்ப கீழ 2 வந்ததனால அந்த 2க்கு நான் மாடுலஸ் போடல. ஏன்னா அந்த அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் நான் மாடுலஸ் போட்டா போதும். டினாமினேட்டர்ல வெறும் 2 வந்ததனால அந்த 2 நான் அப்படியே போட்டுருக்கேன். அடுத்து 1 plus 3 4 ஆகும். minus 3i minus i சேர்ந்தா minus 4i ஆகும். சரியா? நீ அதுக்கு மாடுலஸ் எடுப்போம். அப்ப என்ன வந்திருக்கு பாருங்க. ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் 16 பிளஸ் தான் பிளஸ் 4 ஸ்கொயர் 16. ஆக்சுவலா -4 தான், அது ஸ்கொயர் பண்ணும்போது +16 ஆயிடும். டிவைடட் பை 2. 2க்கு நீங்க என்ன பண்ண வேணாம், மாடுலஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா அது ரியல் நம்பர் ஆயிடும். அப்ப ரியல் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தா அதே நம்பர் தான் வரும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 plus 16 2 into 16. கரெக்ட்டா இல்லையா? அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 25 plus 25 அப்படினா 2 into 25. 64 plus 64 னா 2 into 64 அப்படி போடலாம். அப்ப 16 க்கு ரூட் எடுத்தா 4, அது 2 க்கு தனியா ரூட் எடுக்க முடியாது. அதனால ரூட் 1 போட்டுறோம். by 2. அப்ப இந்த 2 இந்த 4 ம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா 2 root 1 வரும். புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட் சம் 1 minus i the whole power 10. ஹோம்வொர்க். அத நீங்க மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். எல்லாமே மாடுலஸ் கண்டுபிடிக்க வேண்டிய சம் தான். அப்ப क्वेश्चनல மாடுலஸ் கொடுக்கல, நம்ம தான் போட்டு செய்யணும். அப்ப சொல்யூஷன்ல 1 minus i power 10 the whole modulus. அப்ப அதை எப்படி மாத்துவீங்க? பவர் 10 மேல போட்டுறணும். 1 minus i modulus whole power 10 அப்படி போட்டுட்டு ரூட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். பார்த்து பவர் 10 போடணும். புரியுதா இல்லையா? சொல்யூஷன் நீங்க தான் ஹோம்வொர்க் ஆட் பண்ணிடணும். அது இதுல 2i into 3 minus 4i into 4 minus 3i. அப்ப இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இதையும் ஹோம்வொர்க் ஆட் பண்ணிங்க. அதாவது ஹோல் மாடுலஸ் போடணும். அதுக்கப்புறம் தனித்தனி மாடுலஸா போட்டு 3 மாடுலஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் தனித்தனி மாடுலஸ் போட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ரூட் ஃபார்முலா போட்டு என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஹோம்வொர்க். இப்ப இந்த ஹோம்வொர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்க நோட்ல நோட்ல எழுதிக்கோங்க. மற்ற சம் எல்லாத்தையும் நீங்க இதை பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.